OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம் எவ்ரிபடி, வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த சிட்டியோட ஃபேவரட் டிஷ் பார்க்க போகிறோம், சிக்கன் பிரியாணி. எல்லாருமே சிக்கன் பிரியாணி பண்ணியிருப்பாங்க, ஆனால் இன்னைக்கு குக்பாட்டில் யார் நமக்காக அந்த குக்பாட் ரெசிபியில் சிக்கன் பிரியாணி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் மிஸ்டர் தன்ராஜ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த சிட்டியோட ஃபேவரட் டிஷ் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறீங்க. பொதுவாக இதுக்கு முன்னாடி குக் பண்ணியிருக்கீங்களா? குக் பண்ணியிருக்கேன். அதுலேயும் சிக்கன் பிரியாணி நான்வெஜ் ஐட்டம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். பட் சிக்கன் பிரியாணி ரொம்ப ஃபேவரட் ஐட்டம். சூப்பர், ஓகே. நீங்கள் அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி குக் பண்ணியிருப்பீங்க, உங்களோட ஓன் ஸ்டைலில் எல்லாருமே குக் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வில் ஸ்டார்ட். ஓகே வா, நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்களேன். இது எப்படி நார்மல் மெத்தடில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா? இல்லை, நார்மல் மெத்தட் நம்ம எல்லாரும் செய்வோம். பட் இது இந்த ஓப்போடைய ஸ்டாண்டர்டைஸ்ட் ரெசிபியில் தான் நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? நான் நார்மலாக பிரியாணி பண்ணுற மாதிரி வதக்கி ஆயில் ஊற்றி வெயிட் பண்ணி சிக்கன் வேக வச்சு அப்புறம் ரைஸ் போட்டு அதெல்லாம் பண்ண இல்லை, வேண்டாம். உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம். இது எல்லாத்தையும் இந்த ஒரு குக் பாட் பார்த்துக்கோ. நம்மளுக்கு வெரி ஷோர் பண்ண போகிறோம் பிரியாணி. எஸ், பிரியாணி தான். எல்லாத்தையுமே இது பார்த்துக்கோ. சரி, அந்த சிம்பிளிஃபிகேஷனுக்காக தானே நம்ம இது கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து இது எப்படி பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் சொல்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். எஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டொமேட்டோ, டைஸ் டொமேட்டோ. ஆல்ரைட். அடுத்து இந்த சிக்கனில் ஹாஃப் மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்கள் போடுங்க உள்ள. மேரினேட் பண்ண சிக்கன். எஸ், மேரினேட்டட் சிக்கன். ஹாஃப் சிக்கன் எடுத்து நான் போட போகிறேன். இப்போ நம்ம ஒரு லேயராக போட்டு வர போகிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இங்கே சால்ட் இருக்குது. இந்த ஊற வச்ச அரிசியில் we will சால்ட்டை கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசியை அதுக்குள்ளே கொட்டுவோம். ஃபுல்லாகவே போட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லா தண்ணியும் ஊற்றிடலாம். ஸோ ஒரு கப் தண்ணி இருக்கு. எஸ், அதை ஃபுல்லாகவே ஊற்றிடுறேன் இதில். இப்போ கடைசி அது லாஸ்ட் லேயர் மீதி இருக்க சிக்கனை ஆட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இதுதான் டாப் லேயர். எஸ், இதுதான் டாப் லேயர். லேயர் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர். இதை நம்ம எல்லாத்தையும் லேயர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். அது வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம அடியை தொடச்சிடலாம். இதில் வாட்டர் இல்லாமல். எஸ், வாட்டர் இல்லாமல். ஸோ வாட்டர் க்ளீனாக தொடச்சிட்டேன். எஸ், இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ், இப்போ இந்த ரெசிபிக்கு இந்த வெண்ட் க்ளோஸ்ட் ஆகி தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இது ஆல்ரெடி இப்போ க்ளோஸில் இருக்குது. ஓகே. எஸ், இப்போ நம்ம மெனு ப்ரெஸ் பண்ணுவோம். எஸ், இந்த ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மெனூஸ் காமிக்கும். CBIR சிக்கன் பிரியாணி அப்படின்ற மெனுவுக்கு போங்க. எஸ், இதுதான் CBIR. இப்போ இது வந்ததும் will on it. ஓகே, சூப்பர். இப்போ இது குக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ் காட்டுது. 20 மினிட்ஸ்ல பிரியாணி ரெடி ஆயிடுமா? ரெடி ஆயிடும். 20 மினிட்ஸ்ல குக்கிங் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம அதுக்கப்புறம் தம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். ஓ, நம்ம இதுக்கு மேல எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏதோ சொல்றீங்க, ஓபன் பண்ணி. நம்ம பிரியாணி குக் ஆகிற டைம்ல உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னை பத்தி சொல்லணும்னா, என் பேர் தன்ராஜ். நான் சென்னை ஒரு 11 இயர்ஸ் ஆகுது. ஸோ ப்ரொஃபஷ்னலி ஐ ஒர்க் ஃபார் த கம்பெனி. நான் ஒரு ஃபினான்ஸ் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் நான் என்னோடய ஹாபிஸ் பார்த்தீங்கன்னா, நான் பெயிண்ட் பண்ணுவேன். ஓகே. ரெகுலராக பெயிண்ட் பண்ணுவேன். அது இப்போ தான் கோவிட்டில் கொஞ்சம் கற்றுக்கணும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் ஹாபி நான் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்புறம் சைக்கிளிங் போவேன். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ஹாபிஸ் எனக்கு. அப்புறம் சமையலும் அப்படி தான், பேச்சுலராக இருந்தப்போ கற்றுக்கிட்டது தான். ஸோ நாட் அ ப்ரொஃபஷ்னல் குக்கிங். ஸோ பேச்சுலராக இருந்தப்போ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் அப்படி தான் குக்கிங் கற்றுக்கிட்டேன். சூப்பர், இவ்வளோ டேலண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. இதெல்லாமே கொரோனாவோட பிகினிங்கில் நம்ம லாக்டவுன் ஆரம்பித்தப்போ தான் ஆரம்பிச்சது. குக்கிங் அதுக்கு முன்னே பண்ணிட்டு இருந்தேன்.
உள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக டிகை இறங்குறது வந்து கோவிட். ஓகே, கோவிட் அப்போ வீட்டில் போர் அடிச்சு அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. எல்லாருமே புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் சூப்பராக டிஜேயிங் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே நான். அது வந்து ஆமாம், டிஜே வந்து பண்ணுவேன். மியூசிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டடான இதுதான். அது காலேஜ் டேஸில் சும்மா சாதாரணமாக ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து நம்ம கம்யூனிட்டி டிஜே தான் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணி. சூப்பர். நீங்கள் இவ்வளோ டேலண்ட்ஸ் வச்சு உங்களோட பிஸி டேயில் சமைச்சு எல்லாத்தையும் பண்ணி இத்தனை நாள் நார்மல் குக்கராக இருந்தீங்க. இப்போது நீங்கள் வந்து ஓப்போ கிச்சனுடைய இந்த குக்போர்ட்டோடைய யூஸர் ஆயிருக்கீங்க. இனிமேலும் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச் உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு டைம் கொடுத்து இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இப்போ நம்மளுக்கு குக்கிங்கும் முடிஞ்சிருச்சு, தம்மும் முடிச்சிட்டோம். இப்போது அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரோ புதுசாக ஒருத்தர் இங்கே ஹீரோ மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவருக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கலாமா? என்னோட பேர் மிதுன் தஷ்வன், என்னோட பையன். ஸோ இந்த வீட்டில் சிக்கன் பிரியாணினா முதல்ல வந்து விரும்பி சாப்பிட்றது இவன் தான். ஸோ அதுக்காக தான் பிரியாணி டேஸ்ட் பண்ண முதல்ல இவர் வந்திருக்காரு. ஓகே, ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே, பண்ணலாமா? ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா? எஸ், ஓப்பன் பண்ணிடுங்க. நல்ல அரோமா. சூடாக இருக்க போது பார்த்து. ஓகே, இப்போ நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இதை நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணிடலாங்களா? ரைஸ் நல்லா பாயில் ஆகிருக்கு. ஸோ நம்ம மேலே இருந்த லேயர் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஸோ அடியிலலாம் பர்ஃபெக்ட் ரைஸாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம குட்டி ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க, என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. கொஞ்சம் சூடாக இருக்குது. சூப்பர். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, சொல்லுங்க. கண்டிப்பாக. ரைஸ் நல்லா வெந்திருக்கு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக பாயில் ஆகிருக்கு. அந்த மசாலா எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரெக்டாக இருக்குது. அடிஷ்னலாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, ஜஸ்ட் ரைட், கரெக்டாக. ரொம்ப அந்த தண்ணி விடுற மாதிரி ரைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஓகே, டேஸ்ட்டில் வந்து ஒரிஜினல் பிரியாணியோட இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 0.5 டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து அந்த ரைஸ் பாயில் ஆனது, அந்த தம் இருந்தது, எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் குக்கிங். நீங்கள் யூஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். நிறைய டேலண்ட் வச்சு உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குக் பாட்டை ரிவ்யூ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ண வச்சதுக்கு ஓப்போஸ் கிச்சனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 50-60 வாட்டி பிரியாணி பண்ணி தான் பிரியாணி பண்ணவே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு டைமும் நான் பண்ண பார்த்து ஒன்று ரைஸ் குழஞ்சிடும், இல்லைன்னா தண்ணி அதிகமாக வச்சுருவேன், இல்லைன்னா ரைஸ் ட்ரை ஆகிடும், தண்ணி கம்மியாக வச்சுருவேன், அடியில் அடி பிடிச்சிரும். இந்த விஷயம்லாம் வந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஒரு 60% தான் இப்போதைக்கு நான் பிரியாணி பண்ண கற்றுக்கிட்டேன். ஆனால் இதில் நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, அடி பிடிக்கவே இல்லை, பிரியாணியும் கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒன்று நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணோம், அந்த மேலே லேயர் மட்டும் எப்பவுமே அது அப்படி தான் இருக்கும், அது அது மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி இந்த மாதிரி வந்து நான் வந்து பர்ஃபெக்ட் அந்த பிரியாணி கன்சிஸ்டன்ட் வந்து இதில் பார்க்குறது எனக்கு ரொம்ப புதுசு தான். ஏன்னா நம்ம மெனக்கெட்டு பிரியாணி செய்கிறதுக்கும் ஒன்றுமே பண்ணாமல் பிரியாணி இவ்வளோ பர்ஃபெக்டாக வரதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்.